கிடைக்கலன்னா விடு. நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். வா வீட்டுக்கு போலாம். பா எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா. ஓ பா கப் சாப்பிட்றியா? பா இப்படி முதல்ல 15,000 ரூபா, 1 இயரில் 25,000 ரூபா ஆயிடுமா. ட்ரைனிங்க்கு ஃபாரின்லாம் அனுப்புவாங்களாம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு முதல்ல உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கணும். நான் ட்ரெஸ் போடுற நீ கூட ரிட்டையர் ஆகிடுப்பா. வீட்டில் ரெஸ்ட் எடு. எதுக்கு இன்னும் கஷ்டப்படுற? டேய் வண்டி நிறுத்து. வண்டியை நிறுத்துறா. என்னப்பா? பைத்தியம் முடிச்சாயா உனக்கு? ஆமா எனக்கு இல்ல உனக்கு. டேய் யார பார்த்து ரிட்டையர்ட் ஆயிடுன்னு சொல்ற? வேலை கிடைச்ச உடனே கொள்பெயர்ச்சில்ல உனக்கு. இவரு வேலைக்கு போவாராம், நான் வீட்டில் உட்காந்து இவருக்கு சேவை செய்யணுமா. நான் யாரை நம்பியும் பிறக்கல. எந்த நாயும் எனக்கு கஞ்சி ஊற்ற வேண்டாம். சாகிற வரைக்கும் நான் வேலை செய்வேன். என்னைக்கு என் கையை நீட்டி உங்ககிட்ட காசு வாங்குறேனோ அன்னைக்கே நான் தூக்கில் தொங்கிடுவேன். இதை பார், நாளையிலிருந்து நீ என்கிட்ட பேசக்கூடாது. இந்த அப்பன் மகன்ற உறவெல்லாம் இன்னையோட முடிஞ்சுது. அவ்வளவுதான். போ. யோ யோ இப்போ நான் என்ன சொல்றேன்? இவ்வளோ டென்ஷன் ஆற? வயசான காலத்துல சும்மா இருன்னு. போடா. கேட்டுக்கும் போது வயசாச்சு தவிர அறிவு தான் உனக்கு. போடா. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பையா? தெரியும்டா.